கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான நேயரே, இன்றைய வேத பாட நிகழ்ச்சிக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறோம். இன்றைய வேத பாடத்தில் தேவன் நம்மை ஒரு முக்கியமான அழைப்பிற்கு அழைக்கிறார். ஜனங்களை கூட்டுங்கள். இது ஒரு சாதாரண அழைப்பு அல்ல, இது தேவனுடைய சபையை விழித்தெழச் செய்யும் அழைப்பு. வயதானவர்கள், பிள்ளைகள், பாலுண்கிற குழந்தைகள் என அனைவரும் கர்த்தரின் முன்னிலையில் ஒன்று சேர வேண்டிய தருணம் இது. தேவன் கேட்பது நம் சபையின் சத்தத்தை அல்ல, நம் இருதயத்தின் அழுகையையும் உண்மையான மனம் திரும்புதலையுமே. இன்றும் அதே குரல் நம்மை அழைக்கிறது. கூட்டமாய் சேருங்கள், சபையாய் அழுங்கள், கர்த்தரிடம் திரும்புங்கள். இன்று நம்முடைய இருதயங்கள் ஒருமித்த சபையாக மாறட்டும். வாருங்கள் நேயரே, தேவனுடைய வார்த்தையை ஒரு மனதுடன் கேட்போம். நம் சபையிலும் நம் குடும்பத்திலும் ஒரு ஆன்மீக எழுச்சி எழுந்திட வழி செய்வோம். பிரியமானவர்களே, இன்று நாம் யோவேல் 2ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் முதல் 17ஆம் வசனம் வரைக்கும் கற்றுக்கொள்ளப் போகிறோம். யோவேல் தனது ஜனங்களுக்கு வெட்டுக்கிளி மூலமாய் வரும் அழிவை குறித்தும், மக்கள் எந்தெந்த காரியங்களை செய்து தேவனுக்கு பிரியமாய் மனம் திரும்ப வேண்டும் என்பதை குறித்தும் கூறினார். மேலும் கர்த்தருடைய நாள் எவ்வளவு பயங்கரமாக இருக்கும் என்பதையும் அவர்களுக்கு முன் உரைக்கிறார். பாருங்கள், யோவேல் 2:7, அவைகள் பராக்கிரமசாலிகளைப் போல ஓடும், யுத்த வீரரைப் போல மதிலேறும், வரிசைகள் பிசகாமல் ஒவ்வொன்றும் தன் தன் அணியிலே செல்லும். நீதிமொழிகளின் புத்தகத்திலும் நாம் வெட்டுக்கிளியை குறித்து வாசிக்கிறோம். நீதிமொழிகள் 30:27, ராஜா இல்லாதிருந்தும் பவுஞ்சாய் புறப்படுகிற வெட்டுக்கிளிகளும். கவனித்தீர்களா? அவற்றிற்கு ஒரு ராஜாவோ அல்லது தலைவனோ தேவையில்லை. ஒவ்வொன்றும் அவரவர் பறக்க வேண்டிய இருக்க வேண்டிய இடம் அவைகளுக்கு தெரியும். அவை கூட்டமாக வருகின்றன. யோவேல் இங்கே 4 வெவ்வேறு வெட்டுக்கிளி குழுக்களை விவரிக்கும் போது அவர் ஒரு பெரிய படையின் இயக்கத்தை விவரிக்கிறார் என்று நான் நம்புகிறேன். ஒரு வெட்டுக்கிளி படை கடைசி நாட்களிலே அந்த தேசத்திற்கு எதிராக வர இருக்கும் மற்றொரு எதிரியை குறிக்கிறது. அது வெட்டுக்கிளி வாதை போல வரும் என்று கூறுகிறார். இது வெளிப்படுத்தின விசேஷத்திலே 5வது எக்காலம் ஊதப்பட்டதை தொடர்ந்து வரும் முதல் ஐயோவின் போது பூமியில் நடக்கும் வெட்டுக்கிளி வாதை பற்றி யோவான் எழுதியிருக்கிறார். பாருங்கள், வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் முதல் 4 வசனங்கள். 5ஆம் தூதன் எக்காலம் ஊதினான். அப்பொழுது வானத்திலிருந்து பூமியின் மேல் விழுந்த ஒரு நட்சத்திரத்தை கண்டேன். அவனுக்கு பாதாள குழியின் திறவுகோல் கொடுக்கப்பட்டது. அவன் பாதாள குழியை திறந்தான். உடனே பெருஞ்சூளையின் புகையைப் போல அந்த குழியிலிருந்து புகை எழும்பிற்று. அந்த குழியின் புகையினால் சூரியனும் ஆகாயமும் அந்தகாரப்பட்டது. அந்த புகையிலிருந்து வெட்டுக்கிளிகள் புறப்பட்டு பூமியின் மேல் வந்தது. அவைகளுக்கு பூமியில் உள்ள தேள்களின் வல்லமை கொப்பான வல்லமை கொடுக்கப்பட்டது. பூமியின் புல்லையும் பசுமையான எந்த பூண்டையும் எந்த மரத்தையும் சேதப்படுத்தாமல் தங்கள் நெற்றிகளில் தேவனுடைய முத்திரையை தரித்திராத மனுஷரை மாத்திரம் சேதப்படுத்த அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. இது ஒரு வித்தியாசமான வெட்டுக்கிளியாக இருக்கிறது. சாதாரண வெட்டுக்கிளியைப் போல பச்சையான எதையும் இது தாக்குவதில்லை. சாதாரண வெட்டுக்கிளி மனிதனை தாக்குவதில்லை. ஆனால் இந்த வெட்டுக்கிளிகள் தங்கள் நெற்றியிலே தேவனால் அடையாளமிடப்படாத அனைவரையும் தாக்கும். இந்த காலகட்டத்தில் மனிதர்கள் மரணத்தை விரும்புவார்கள். ஆனால் அதை அவர்கள் கண்டுகொள்ள முடியாது. அவர்கள் தற்கொலை செய்து கொள்ள முடியாது. 5ஆம் 6ஆம் வசனங்களை பாருங்கள். வெளிப்படுத்தின விசேஷம் 9ஆம் அதிகாரம் 5ஆம் 6ஆம் வசனங்கள். மேலும் அவர்களை கொலை செய்யும்படிக்கு அவைகளுக்கு உத்தரவு கொடுக்கப்படாமல் 5 மாதம் அளவும் அவர்களை வேதனைப்படுத்தும்படிக்கு உத்தரவு கொடுக்கப்பட்டது. அவைகள் செய்யும் வேதனை தேளானது மனுஷரை கொட்டும்போது உண்டாகும் வேதனை போல் இருக்கும். அந்நாட்களில் மனுஷர்கள் சாவை தேடியும் அதை காணாதிருப்பார்கள். சாக வேண்டுமென்று ஆசைப்படுவார்கள். சாவோ அவர்களுக்கு விலகி ஓடி போகும். மேலும் இந்த வெட்டுக்கிளிகளை குறித்து கொடுக்கப்பட்டிருக்கிற விளக்கங்களை தொடர்ந்து கவனியுங்கள். வாசிக்கிறேன். வெளிப்படுத்தின விசேஷம் 9, 7, 8 வசனங்கள். அந்த வெட்டுக்கிளிகளின் உருவம் யுத்தத்திற்கு ஆயத்தம் பண்ணப்பட்ட குதிரைகளுக்கு ஒப்பாய் இருந்தது. அவைகளுடைய தலைகளின் மேல் பொன்மயமான கிரீடம் போன்றவைகள் இருந்தன. அவைகளின் முகங்கள் மனுஷருடைய முகங்கள் போல் இருந்தன. அவைகளுடைய கூந்தல் ஸ்திரீகளுடைய கூந்தல் போல் இருந்தது. அவைகளின் பற்கள் சிங்கங்களின் பற்கள் போல் இருந்தன. கவனித்தீர்களா? இது மிகவும் வித்தியாசமான வெட்டுக்கிளி.
இந்த வாதை மகா உபத்திரவ காலத்திலே நடைபெற இருக்கிறது. கர்த்தருடைய நாளிலே வெட்டுக்கிளிகள் எவ்வாறு தோன்றும் என்பதை பற்றிய விவரமான விளக்கத்தை அப்போஸ்தலனாகிய யோவான் விளக்குவதற்கு பல காலங்களுக்கு முன்னரே யோவேல் களத்தை தயார் செய்து விட்டார் என்று சொல்லலாம். புதிதாக விசுவாசத்துக்குள்ளே வந்தவர்கள் வேதபாட வகுப்பை தொடங்க தகுதியானவர்கள் என்று நினைப்பது சோகமானது. அவர்கள் எந்த புத்தகங்களை கற்பிக்க தொடங்க விரும்புகிறார்கள்? பொதுவாக அவர்கள் யோவானின் நற்செய்தியையோ அல்லது வெளிப்படுத்தின விசேஷத்தையோ தெரிந்திருப்பதை நீங்கள் ஒருவேளை கவனித்திருக்கலாம். என் கணிப்புப்படி புதிய விசுவாசிகள் தொடங்குவதற்கு அது இடம் அல்ல. மத்தேயு எழுதின சுவிசேஷம் முக்கியமான புத்தகம் என்று நான் நம்புகிறேன். நீங்களும் மத்தேயுவை புரிந்து கொள்ளும் வரை யோவானின் நற்செய்தியின் செய்தியை முழுமையாக புரிந்து கொள்வீர்கள் என்று நான் நினைக்கவில்லை. மேலும் வெளிப்படுத்தின விசேஷத்தின் செய்தியையும் நீங்கள் தவற விடுவீர்கள் என்பது எனக்கு தெரியும். மேலும் பெரும்பாலும் புறக்கணிக்கப்பட்ட இந்த சிறிய தீர்க்கதரிசி யோவேல் கர்த்தருடைய நாள் என்று அவர் அழைக்கும் கடைசி நாட்களில் அதிக வெளிச்சத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். யோவேல் இந்த வெட்டுக்கல்களை குறித்து சொல்லும் பொழுது செங்குத்தான சுவர்கள் மேலும் வீடுகள் மேலும் அவை ஏறும் என்று சொல்கிறார். தொடர்ந்து அடுத்த 3 வசனங்களை பாருங்கள். யோவேல் 2ஆம் அதிகாரம் 8 முதல் 10ஆம் வசனம் வரை. ஒன்றே ஒன்று நெருக்காது, ஒவ்வொன்றும் தன் தன் பாதையிலே செல்லும். அவைகள் ஆயுதங்களுக்குள் விழுந்தாலும் காயம்படாமற் போகும். அவைகள் பட்டணம் எங்கும் செல்லும், மதிலின் மேல் ஓடும், வீடுகள் மேல் ஏறும், பலகணி வழியாய் திருடனைப் போல உள்ளே நுழையும். அவைகளுக்கு முன்பாக பூமி அதிரும், வானங்கள் அசையும், சூரியனும் சந்திரனும் இருண்டு போகும், நட்சத்திரங்கள் ஒளி மழுங்கும். இது சாதாரண வெட்டுக்கிளியினால் வரும் வாதை போல அல்ல. ஒருவேளை யோவேல் மிகைப்படுத்தி சொல்கிறாரோ என்று நீங்கள் நினைக்கலாம். அப்படி அல்ல. தீர்க்கதரிசிகள் கர்த்தர் கொடுத்த வார்த்தைகளைத்தான் அப்படியே மக்களுக்கு கொடுத்தார்கள். அவர்கள் எதையும் அதிகப்படுத்தி பேசவில்லை. இதே காரியத்தை தான் அப்போஸ்தலனாகிய யோவானும் எழுதியிருக்கிறார். இப்பொழுது யோவேல் 2ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தை பாருங்கள். கர்த்தர் தமது சேனைக்கு முன் சத்தமிடுவார், அவருடைய பாளையம் மகா பெரிது, அவருடைய வார்த்தையின்படி செய்கிறதற்கு வல்லமை உள்ளது. கர்த்தருடைய நாள் பெரிதும் மகா பயங்கரமுமாய் இருக்கும், அதை சகிக்கிறவன் யார்? கர்த்தருடைய நாள் என்று இப்பொழுது யோவேல் 3வது முறையாக கூறுகிறார். மேலும் அதை சகிக்கிறவன் யார் என்றும் கேட்கிறார். இது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கூறிய வார்த்தைகளை நமக்கு நினைப்பூட்டுகிறது. கவனியங்கள், வாசிக்கிறேன். மத்தேயு 24:22. அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால் ஒருவனாயிலும் தப்பி போவதில்லை, தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும். இதைத்தான் யோவேல் அன்று அதை சகிக்கிறவன் யார் என்று கேட்டார். இதற்கான விடையை யோவான் வெளிப்படுத்தின விசேஷம் 7ஆம் அதிகாரத்திலே கொடுக்கிறார். இயற்கை சக்திகளை தேவன் நிறுத்தி விடுவார், காற்று எங்கும் அடிக்காது, அது பூமியின் மேல் தேவன் அனுப்பும் நியாய தீர்ப்பு. மீட்கப்பட்டவர்களும் முத்திரையிடப்பட்டவர்களும் பாதுகாப்பாக வைக்கப்படுவார்கள். அப்படி அவர்கள் பாதுகாக்கப்படுவதால் மகா உபத்திரவ காலம் அவர்களை பாதிக்காது. இப்படிப்பட்ட பயங்கரமான காலத்தை குறித்து தான் யோவேல் அதை சகிக்கிறவன் யார் என்று கேட்கிறார். சரி, இப்படிப்பட்ட காலத்திலே பாவியான ஒரு மனுஷன் என்ன செய்வான்? அவனால் என்ன செய்ய முடியும்? இதற்கான பதிலைத்தான் அடுத்த வசனம் நமக்கு சொல்லுகிறது. பாருங்கள், யோவேல் 2:12. ஆதலால் நீங்கள் இப்பொழுதே உபவாசத்தோடும் அழுகையோடும் புலம்பலோடும் உங்கள் முழு இருதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள் என்பது மனம் திரும்புதலை குறிக்கிறது. அதுவும் உங்கள் முழு இருதயத்தோடும் திரும்புங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். திரும்புங்கள் என்றால் மனதில் திரும்ப வேண்டும். சிலர் மனம் திரும்பும் பொழுது கண்ணீர் வடிக்கலாம். அது உண்மையான மனம் திரும்புதலின் ஒரு வெளிப்பிரகாரமான அடையாளம்தான். ஆனால் அடிப்படையாக மனதில் ஒரு மாற்றத்தை அவர்கள் தீர்மானம் செய்ய வேண்டும். ஊழியர் வெர்னன் மகி என்பவர் தன்னுடைய அனுபவத்தை இவ்வாறு எழுதியிருக்கிறார். அவர் இருந்த திருச்சபையிலே வங்கியிலே வேலை செய்த ஒரு மேல் அதிகாரி இருந்தார். இவர் வெர்னனின் படிப்பிற்காக வங்கியிலே கடன் வாங்கி கொடுத்திருந்தார். மேலும் அவருக்கு ஒரு நல்ல வேலையையும் வாங்கி கொடுத்திருந்தார். இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஒரு நாள் தான் எடுத்த ஒரு முடிவை அவரிடத்தில் சொல்ல வேண்டும் என்பதற்காக வங்கியிலே அந்த முக்கியமான அறைக்குள்ளே வெர்னன் மகி நுழைந்தார். வாழ்க்கையிலே தான் செய்ய போகிற ஒரு முக்கியமான தீர்மானத்தை குறித்து அவரிடத்தில் பேசினார். உடனே அந்த பெரியவர், நீ அப்படி செய்யக்கூடாது, இது தவறு என்று சொல்லி உடனடியாக இவர் செய்த தீர்மானத்தை குறித்து எதிர்மறையாக பேசினார்.
மிகவும் கோபமடைந்த வாலிபனான வெர்னன் மகி உடனே திரும்பி எதுவும் பேசாமல் கதவை மூடிவிட்டு வங்கியை விட்டு வெளியே வந்து விட்டார். சாலைக்கு வந்த பொழுதுதான் அவருக்கு எவ்வளவு கடன்பட்டிருக்கிறேன், அவரிடத்திலே தான் இப்படி கோபப்படுவது தவறு என்பதை உணர்ந்து உடனடியாக திரும்பி உள்ளே சென்று அவரிடத்திலே கனிவாய் பேசினார். இதுதான் மனம் திரும்புதல் என்பது. முதலாவது, மனதில் தவறை உணர்ந்து உடனே திரும்பி போய் காரியங்களை சரி செய்வது. இப்பொழுது கடவுளும் உங்கள் முழு இதயத்தோடும் என்னிடத்தில் திரும்புங்கள் என்று கூறும்பொழுது அவர் மனம் திரும்புகிறதை குறித்து தான் பேசுகிறார். அதன் துணை விளைவுதான் உபவாசம், அழுகை மற்றும் துக்கம். ஆனால் துரதிருஷ்டவசமாக பலர் ஒரு ஆலயத்திலே முன் சென்று போதுமான கண்ணீர் சிந்தினால் அவர்கள் மனம் திரும்பி விட்டார்கள் என்று நினைக்கிறார்கள். சிலர் சிறு வயதிலேயே இந்த செயல்முறையை கடந்து வந்திருக்கலாம். அது முற்றிலும் அர்த்தமற்றது என்று பின் நாட்களிலே உணர்கிறார்கள். சரி, அடுத்த வசனம் பாருங்கள். யோவேல் 2:13 நீங்கள் உங்கள் வஸ்திரங்களை அல்ல, உங்கள் இருதயங்களை கிழித்து உங்கள் தேவனாய கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார். பாருங்கள், இது ஒரு வெளிப்புற அனுபவமாக இருக்க வேண்டும். அதே நேரம் வெளிப்புற செயல் மட்டுமல்ல. மோசேயின் சட்டம் ஆசாரியர்கள் தங்கள் உடைகளை கிழித்துக் கொள்வதை தடை செய்தது. உணர்ச்சி மேலோங்கி இருப்பதன் மூலம் மனம் திரும்புதல் காட்டப்பட வேண்டும் என்பதல்ல. கண்ணீர் இருதயத்தின் ஆழத்திலிருந்து வர வேண்டும். மேலும் அவர்கள் திரும்புவதற்கான காரணத்தை கொடுக்கிறார். இந்த வசனத்தின் அடுத்த பகுதியை பாருங்கள். அவர் இரக்கமும் மன உருக்கமும் நீடிய சாந்தமும் மிகுந்த கிருபையும் உள்ளவர். அவர் தீங்குக்கு மனஸ்தாபப்படுகிறவருமாய் இருக்கிறார் என்று கூறுகிறார். யாத்ராகமம் மற்றும் யோனா புத்தகங்களிலே கடவுளை நோக்கி மனம் திரும்புதல் என்றால் என்ன என்பதை நாம் தெளிவாக பார்க்க முடியும். இஸ்ரவேல் எகிப்தில் இருந்த பொழுது கடவுள் தனது மனதை மாற்றிக்கொண்டது போல் தோன்றியது. பார்வோன் மனம் திரும்பி தன்னிடம் திரும்புவதற்கான வாய்ப்பை வழங்க எகிப்திற்கு வாதைக்கு மேல் வாதையை அனுப்பினார். ஆனால் பார்வோன் மனம் திரும்பவில்லை. யோனாவின் நாளிலும் கடவுள் யோனாவை நினிவே மக்களுக்கு அவர்கள் நகரத்தை அழிப்பதாக பிரசங்கிக்க அனுப்பினார். நினிவே மக்கள் மனம் திரும்பி கடவுளிடம் திரும்பினார்கள். எனவே கடவுள் நகரத்தை அழிக்கவில்லை. நகரத்தை அழிப்பதாக அவர் சொன்ன பிறகு கடவுள் தனது மனதை மாற்றிக்கொண்டது போல் தோன்றுகிறது. ஆனால் உண்மையில் அவர் தனது மனதை மாற்றிக்கொள்ளவில்லை. கடவுள் மாறாதவர். அவர் எப்பொழுதும் கிருபை உள்ளவர், இரக்கம் உள்ளவர், விரைவாக கோபம் கொள்ளாதவர். என் சத்தத்தை கவனித்துக் கொண்டிருக்கிற அருமையான சகோதரனே, சகோதரியே, நீங்களும் எல்லா நேரங்களிலேயும் தேவனை நம்பலாம். அவர் மாறாதவர். பாவியான ஒருவர் மனம் திரும்பி அவரிடத்தில் வரும்பொழுது அவர் கூறுவது என்ன? நீ என்னுடைய நியாய தீர்ப்பின் கீழ் இருந்தாய், உன்னை நான் நியாயம் தீர்க்க இருந்தேன், ஆனால் இப்பொழுது நீ என்னிடத்திலே மனம் திரும்பி வந்து விட்டாய், நான் உன்னை நியாயம் தீர்க்கப் போவதில்லை. ஆம், நம்முடைய தேவன் எப்பொழுதும் இரக்கம் உள்ளவரும் கிருபை உள்ளவரும் மன்னிக்க ஆயத்தமாய் இருக்கிற ஒருவருமாய் இருக்கிறார். பாருங்கள், யோவேல் 2:14 ஒருவேளை அவர் திரும்பி மனஸ்தாபப்பட்டு உங்கள் தேவனாய கர்த்தருக்கு போஜன பலிகளையும் பான பலிகளையும் செலுத்துவதற்கான ஆசீர்வாதத்தை தந்தருளுவார். வேறு வார்த்தைகளில் சொல்ல வேண்டுமென்றால், கர்த்தர் உங்களை மீண்டும் ஆசீர்வதித்து உங்கள் வயல்களை ஆசீர்வதித்து உங்கள் திராட்சை தோட்டங்களை ஆசீர்வதித்து நீங்கள் அவருக்கு பான பலியை கொண்டு வருவீர்கள், போஜன பலியை கொண்டு வருவீர்கள் என்று கூறுகிறார். இங்கே பான பலியை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் லேவிய ராமத்திலே பான பலியை குறித்து சொல்லப்படவில்லை. பான பலியானது மற்ற பலிகளின் மேல் ஊற்றப்படுகிறதா இருக்கிறது. அப்படி என்றால் அந்த பலியின் ஒரு பகுதியாகத்தான் அது இருக்கும். ஒரு பலியின் மேலே பான பலி ஊற்றப்படும் பொழுது அது அந்த நெருப்போடு சேரும் பொழுது அது ஆவியாகி மேலே சென்று விடுகிறது. அப்போஸ்தலனாகிய பவுலும் தன்னுடைய வாழ்க்கையிலே அவ்வாறு கிறிஸ்துவின் சிலுவை பலியின் மேலே ஊற்றப்பட்டதாய் மேலெழும்பி செல்ல வேண்டும் என்பதை கூறியிருக்கிறார். வசனம் 15 பாருங்கள். யோவேல் 2:15 சீயோனிலே எக்காலம் ஓதுங்கள், பரிசுத்த உபவாச நாளை நியமியுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள். இந்த அதிகாரத்தின் ஆரம்பத்தில் கூட்டத்தை கூட்டுவதற்காகவோ அல்லது ஒரு எச்சரிப்பின் சத்தமாகவோ எக்காலம் ஊதப்படும் என்று பார்த்தோம். முதல் வசனத்திலே அது ஒரு எச்சரிப்பின் சத்தமாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இங்கே 15வது வசனத்திலே
ஒரு கூட்டத்தை கூட்டுமொழியாய் எக்காலத்தை ஊத சொல்கிறார். கர்த்தருடைய வார்த்தையை ஜனங்கள் கேட்கும்படியாக அவர்கள் ஒன்று கூட்டப்பட வேண்டும். அப்பொழுது அவர்கள் தேவனிடத்தில் திரும்புவதற்கான ஒரு வாய்ப்பு அவர்களுக்கு கொடுக்கப்படுகிறது. அவர் கிருபை உள்ளவர், அவர் நல்லவர், அவர்களை ஏற்றுக்கொள்ள அவர் விருப்பம் உள்ளவராய் இருக்கிறார். மேலும் இந்த வசனத்திலே உபவாச நாளை கூறுங்கள், விசேஷித்த ஆசரிப்பை கூறுங்கள் என்று வாசிக்கிறோம். மோசேயின் பிரமாணங்களின்படி தேவன் ஜனங்களுக்கு பண்டிகை நாட்களை கொடுத்திருந்தார். அவருடைய சன்னிதானத்திலே மகிழ்ச்சியோடு அவர்கள் கூடி வர வேண்டும் என்று கூறியிருந்தார். ஆனால் இப்பொழுது அவர்கள் பாவத்தில் இருப்பதால் அவர்கள் உபவாசம் பண்ணி தங்களை தாழ்த்தி தேவனுடைய பிரசன்னத்திற்குள்ளே மனம் திரும்பி வர வேண்டும். என்னை கவனித்து கொண்டிருக்கிற அருமையான சகோதரனை சகோதரியே, நாம் கடவுளிடம் வரும் பொழுது நாம் பாவிகள் என்பதை ஒத்துக்கொண்டு மனம் திரும்பி அவரிடத்தை வர வேண்டும். நீங்கள் தேவனை விட்டு தூரமாய் போய் இன்னும் அவரிடமாய் திரும்பவில்லை என்றால் நீங்கள் அவரை நோக்கி கூப்பிட வேண்டும். அவர் உங்களை ரட்சிப்பார். அப்போஸ்தலர் 16:31 இதைத்தான் வாசிக்கிறோம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்பொழுது நீயும் உன் வீட்டாரும் ரட்சிக்கப்படுவீர்கள். இதை தவிர வேறு எதுவும் நீங்கள் செய்ய வேண்டியதில்லை. நீங்கள் இதற்காக செய்ய வேண்டியது வேறு எதுவும் இல்லை. ஒரு பாவியாகவே இயேசுவை நோக்கி அவருடைய இரக்கத்திற்காக திரும்பினால் போதும். பிரசங்கிப்பது அல்லது சுசேஷம் அறிவிப்பது அல்லது நற்செய்தியை கூறுவது என்பதற்கான வார்த்தை எக்காலம் என்று பொருள்படும் ஒரு சொல். புதிய ஏற்பாட்டின் எக்கால முழக்கம் என்பது நாம் உலகத்திற்கு சொல்ல வேண்டிய நற்செய்தி. சீயோனிலே எக்காலம் ஊதுங்கள் என்பது அனைவரும் அமைதியாக ஒன்று சேர கொடுக்கப்படும் ஒரு அழைப்பு. ஒரு செய்தியாளர் தனது செய்தியின் இறுதியில் கர்த்தருக்காக தங்களை அர்ப்பணிக்க வருகிறவர்கள் முன்னால் வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கும் பொழுது மக்கள் எப்படி கூடி வருவார்களோ அதுபோல இஸ்ரவேல் மக்கள் கூடி வர வேண்டும் என்று கர்த்தர் அழைக்கிறார். இவ்வாறு அவர்கள் செய்வதனாலே பாவத்திலிருந்து கர்த்தரிடமாய் திரும்புகிறார்கள் என்பதை சாட்சியாய் அறிவிக்கிறார்கள். இது மிக முக்கியமானதும் கருத்தாய் செய்யப்பட வேண்டிய ஒரு காரியமாகும். இதை எளிதாக எடுத்துக்கொள்ளக்கூடாது. உண்மையாய் மனம் திரும்புகிறவர்கள் மட்டும் கூடி வர வேண்டும். ஆலயம் ஒன்றிலே ஒரு போதகர் அடிக்கடி இயேசுவை ஏற்றுக்கொள்கிறவர்கள் முன்னாலே வாருங்கள் என்று அழைப்பு கொடுக்கிறது வழக்கம். ஒரு இளம் தம்பதியினர் இவ்வாறு அழைப்பு கொடுக்கும் பொழுதெல்லாம் முன்னாலே வந்து நின்றார்கள். எனவே போதகர் அவரிடத்தில் போய், நீங்கள் இதுதான் இவ்வாறு உங்களை ஒப்புக் கொடுப்பது முதல் முறையா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை இல்லை, நாங்கள் ஒவ்வொரு முறை நீங்கள் அழைப்பு கொடுக்கும் பொழுதும் வருவோம் என்று கூறினார்கள். எதற்காக இப்படி வருகிறீர்கள் என்று கேட்டபொழுது, தேவன் கொடுக்கும் எல்லாம் எங்களுக்கு வேண்டும், எனவே தான் நாங்கள் வருகிறோம் என்றார்கள். இவ்வாறு நீங்கள் வருவதனாலே அது எல்லாவற்றையும் பெற்றுக்கொள்ள முடியுமா என்று கேட்டார் போதகர். ஆம், முடியும் என்று நம்புகிறோம் என்றார்கள். மீண்டும் போதகர் அவர்களை பார்த்து, சரி, இத்தனை முறை வந்திருக்கிறீர்கள் இல்லையா, நீங்கள் எல்லாவற்றையும் பெற்றுக்கொண்டு விட்டீர்களா என்று கேட்டார். அதற்கு அவர்கள், இல்லை, பெற்றுக்கொள்ளவில்லை என்று சொன்னார்கள். அப்பொழுது போதகர் அவர்களை பார்த்து, நான் உங்கள் இடத்தில் இருந்திருந்தால் நான் நிச்சயமாய் சோர்ந்து போயிருப்பேன். நாம் இவ்வாறு செய்யக்கூடாது. நீங்கள் மனிதனுடைய வழியிலே முயற்சி எடுக்கிறீர்கள். ஆனால் தேவன் அவருக்கென்று ஒரு வழி வைத்திருக்கிறார். அவருடைய வழியிலே தான் நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும் என்று கூறினார். தேவன் நல்லவர், இரக்கமுள்ளவர், உங்களை ரட்சிக்க விரும்புகிறவர். நீங்கள் யாராயிருந்தாலும் அவருடைய வழியிலே நீங்கள் அவரிடத்தில் வர வேண்டும். இயேசு கிறிஸ்துவின் மூலமாக அல்லாமல் யாரும் பிதாவினிடத்தில் வர முடியாது. அவரே பரலோகத்திற்கான ஒரே வாசல். இயேசு என்ன சொல்லியிருக்கிறார் என்பதை யோவான் 10:9 நாம் வாசிக்கிறோம். பாருங்கள், யோவான் 10:9, நானே வாசல், என் வழியாய் ஒருவன் உட்பிரவேசித்தால் அவன் ரட்சிக்கப்படுவான், அவன் உள்ளும் புறமும் சென்று மேய்ச்சலை கண்டடைவான். சரி, தொடர்ந்து யோவேல் 2:16 வருவோம். ஜனத்தை கூட்டுங்கள், சபையை பரிசுத்தப்படுத்துங்கள், முதியோரை சேருங்கள், பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள். மணவாளன் தன் அறையையும் மணவாட்டி தன் மறைவையும் விட்டு புறப்படுவார்களாக. பிள்ளைகளையும் பாலுண்கிற குழந்தைகளையும் கூட்டுங்கள் என்று கூறுவதால் சிறு பிள்ளைகளை தனித்து பிரித்தெடுங்கள். ஏனென்றால் அவர்களுடைய தாய்மார் முழு கவனத்தோடு இந்த கூடுகையிலே பங்கு பெறலாம் என்பது போல் தெரிகிறது. புதிதாய் திருமணமான மணமகனும் மணமகளும் கூட இந்த கூட்டத்தில் வந்து பங்கு பெற கர்த்தர் அழைப்பு கொடுக்கிறார். ஞாபகம் இருக்கிறதா? இஸ்ரவேல் மக்கள் மத்தியிலே யாராவது திருமணம் செய்தால் அந்த ஆண் ஒரு ஆண்டுக்கு யுத்தத்திற்கு செல்ல வேண்டியது இல்லை. ஏனென்றால் புதிய பெண்ணோடு சேர்ந்து உட்கார்ந்து பேசி அவளை புரிந்து கொள்ள அவன் நேரம் எடுத்துக்கொள்ள வேண்டியது இருந்தது.
ஆனால் இப்பொழுது கர்த்தர் எல்லாரையும் இந்த கூடுகைக்கு அழைக்கிறார். புதிதாய் திருமணமான, ஒருவேளை தேனிலவுக்கு செல்ல திட்டமிட்டு இருக்கிற மணமகனும் மணமகளும் கூட கர்த்தருடைய சந்நிதியிலே வர வேண்டும். அடுத்த வசனம் பாருங்கள். யோவேல் 2:17. கர்த்தரின் பணிவிடைக்காரராகிய ஆசாரியர்கள் மண்டபத்துக்கும் பலிபீடத்துக்கும் நடுவே அழுது, கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்பார்களாக. ஆசாரியர்களும் கர்த்தருடைய ஊழியக்காரர்களும் தேவாலயத்திலே வந்து அழும்படியாய் ஆண்டவர் அழைக்கிறார். யோவேல் தென் தேசத்து தீர்க்கதரிசியாக எருசலேமில் இருக்கிறார். அப்படி அழுது அவர்கள் ஜெபிக்க வேண்டிய ஜெபம் என்ன? கர்த்தாவே, நீர் உமது ஜனத்தை தப்பவிட்டு புறஜாதிகள் அவர்களை பழிக்கும் நிந்தைக்கு உமது சுதந்திரத்தை ஒப்புக்கொடாதிரும். உங்கள் தேவன் எங்கே என்று புறஜாதிகளுக்குள்ளே சொல்லப்படுவானேன் என்று அவர்கள் ஜெபிக்க வேண்டும். இந்த நாள் வரை இஸ்ரவேல் ஜனங்கள் உலகமெங்கிலேயும் சிதறடிக்கப்பட்டிருக்கிறார்கள். இப்பொழுது அவர்களுக்கென்று ஒரு தேசமும் ஒரு அரசாங்கமும் ஒரு கொடியும் இருந்தாலும் மற்ற தேசங்களின் ஆளுகைக்குள்ளும் அவர்கள் இருக்கிறார்கள். இப்பொழுது அவர்கள் தங்கள் தேசத்திலே ஒரு கூட்டம் ஜனமாய் இருந்தாலும் இது தேவனுடைய தீர்க்க தரிசனத்தின் நிறைவேறுதல் அல்ல. தேவன் அவர்களை அவர்கள் தேசத்திலே கொண்டு வைக்கும் பொழுது பிரச்சனைகள் இல்லாமல் சமாதானத்தோடு இருப்பார்கள். இஸ்ரவேல் தேசத்தின் 4வது பிரதம மந்திரியான கோல்டா மேயர் அவர்கள் கூறும் பொழுது, மோசே தவறு செய்து விட்டார் என்று கூறியிருக்கிறார்கள். மேலும் அவர்கள் கூறுவதை கவனியுங்கள். இஸ்ரவேல் மக்களே, கற்பனை செய்து பாருங்கள். மோசே நம் மக்கள் அனைவரையும் 40 வருடங்களாக வனாந்தரத்திலே சுற்றி திரிய வைத்து எண்ணெய் இல்லாத இந்த பகுதியிலே ஒரு இடத்திற்கு அவர்களை கொண்டு வந்தார் என்று கூறியிருக்கிறார்கள். சரி, கோல்டா மேயர் அவர்கள் பழைய ஏற்பாட்டை நம்பி இருந்தால் அவர்கள் இரவில் நெருப்பு தூணிலும் பகலில் மேக தூணிலும் வழிநடத்தப்பட்டார்கள் என்பதையும், எண்ணெய் நிறைந்த நிலத்தில் அவர்கள் குடியேறுவதை தடுப்பதற்கு கடவுள் ஒரு திட்டவட்டமான நோக்கத்தை கொண்டிருந்தார் என்பதையும் அவர்கள் அறிந்திருப்பார்கள். அவர்களுக்கு ஒருபோதும் அவர்களின் நிலம் திரும்ப கிடைத்திருக்காது, அது நிச்சயம். உண்மையில் இஸ்ரவேலுக்கு தேவை எண்ணெய் அல்ல, தண்ணீர். கடவுளின் தீர்ப்பு அவர்கள் மீது இருப்பதால் அவர்களிடம் போதுமான தண்ணீர் இல்லை. கடவுளின் கட்டளைகளை பின்பற்றியதில் மோசே எந்த தவறும் செய்யவில்லை. நிச்சயமாக கடவுள் எந்த தவறும் செய்வதில்லை. அவருடைய கடவுள் எங்கே என்றும் மக்கள் மத்தியிலே அவர்கள் ஏன் சொல்லப்பட வேண்டும்? அவர்களுக்கு என்ன நடக்கிறது என்று அவர்கள் யோசித்துக் கொண்டிருந்தார்கள். இன்றும் இதுதான் அவர்களின் கேள்வி. இஸ்ரவேலில் போதகர் ஒருவர் கிங் டேவிட் ஹோட்டலிலே ஒரு கூர்மையான இளம் யூத இளைஞனுடன் பேசி கொண்டிருந்தார். அப்பொழுது அந்த யூத இளைஞன், நாங்கள் கடவுளால் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் என்று நீங்கள் கூறினால் இன்று அவர் ஏன் எங்களுக்காக எதிலும் தலையிடவில்லை என்று கேட்டான். அதற்கு போதகர் அவனிடத்திலே வெளிப்படையாக சொன்ன காரியம் இதுதான். ஏனென்றால் இப்பொழுது நீங்கள் கடவுளுடன் இல்லை. நீங்கள் மனம் திரும்பி அவரிடம் திரும்பும் வரை அவர் உங்களை தெரிந்தெடுத்த மக்களாக நடத்துவதில்லை. இன்று கடவுள் ஒரு பெரிய காரியத்தை, ஒரு புதிய காரியத்தை செய்கிறார். அவர் உங்கள் மக்களிலிருந்தும் என் மக்களிடத்திலிருந்தும் யூதர் மற்றும் புறஜாதியினர் மத்தியிலிருந்து அவருடைய பெயருக்காக ஒரு கூட்ட மக்களை அழைத்து கொண்டிருக்கிறார். யூதர்களாகிய நீங்கள் கடவுளுடன் புதுப்பித்த நிலையிலே இல்லை. நீங்கள் காலாவதியான மோசேயின் அமைப்புக்கு திரும்பி செல்கிறீர்கள். ஆனால் இந்த காலகட்டத்தில் தேவன் ஏற்படுத்தும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் திருச்சபையை நீங்கள் பார்க்கிறீர்கள். கடவுள் விருப்பமுள்ளவர்களை, அதாவது கிறிஸ்துவை நம்பி அவர் திருச்சபை என்று அழைக்கும் புதிய அமைப்பின் ஒரு பகுதியாக மாற உங்களை அழைக்கிறார் என்று கூறினார். அருமையானவர்களே, இதை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் எந்த சமயத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, எந்த ஜனக்கூட்டத்தை சேர்ந்தவர்களாக இருந்தாலும் சரி, உங்கள் தாய்மொழி எதுவாக இருந்தாலும் சரி, தேவன் உங்களையும் நேசிக்கிறார். உங்கள் பாவத்திற்கான தண்டனையும் இயேசு சுமந்து தீர்த்து விட்டார். அவர் மேல் நம்பிக்கை வைப்பது மூலமாக மட்டுமே ஒருவர் நித்திய கடவுளோடு நித்தியமாய் வாழ முடியும். நீங்கள் கிறிஸ்துவை அறிந்தவர்களாக இருந்தாலும் அவரை விட்டு தூரமாய் இருப்பதை பரிசுத்த ஆவியானவர் உங்கள் உள்ளத்திலே இப்பொழுது உணர்த்துகிறார் என்றால், உண்மையான துக்கத்தோடும் உபவாசத்தோடும் உங்கள் பாவங்களை அறிக்கை செய்து பாவ மன்னிப்பு நிச்சயத்தையும்
ரட்சிப்பின் நிச்சயத்தையும் பெற்றுக்கொள்ளுங்கள். கர்த்தருடைய இரக்கம், கிருபை, அன்பு இன்றும் என்றும் உங்களோடு தங்கியிருக்கட்டும். ஆமென். ஜனத்தை கூட்டி எதை பரிசுத்தப்படுத்த வேண்டும்? ஜனத்தை கூட்டி எதை பரிசுத்தப்படுத்த வேண்டும்? ஆப்ஷன் ஏ பலிபீடத்தை, ஆப்ஷன் பி சபையை, ஆப்ஷன் சி இருதயத்தை. இன்றைய கேள்விக்கான சரியான பதிலை 9962032803 என்ற எண்ணிற்கு வாட்ஸ்அப் மூலம் அனுப்புங்கள். அன்பு நேயர்களே, ஜனங்களை ஏன் கூட்ட வேண்டும் என்று தியானித்தோம். அதில் தேவன் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக சொல்கிறார். சபையை பரிசுத்தமாக்குங்கள். அந்த வார்த்தைகள் இன்றும் நமக்கு ஒரு கேள்வியாக ஒலிக்கின்றன. நாம் தேவனுடைய சபையாய் இருக்கிறோம், ஆனால் நாம் உண்மையில் பரிசுத்தமாக உள்ளோமா? தேவன் சபையில் எண்ணிக்கையை தேடவில்லை. அவர் உண்மையாய் மனம் திரும்பின இருதயங்களை தேடுகிறார். அவர் நமது வார்த்தைகளில் அல்ல, உண்மையான மனம் திரும்புதலில் மகிழ்ச்சி கொள்கிறார். இன்றும் நம்மை நோக்கி தேவன் கேட்கிறார், என் ஜனங்களே, நீங்கள் இன்னும் பிரிந்திருக்கிறீர்களா? அல்லது என் முன்னிலையில் ஒரே இருதயமாக நிற்கிறீர்களா? நாம் சபையாய் கூடுவது மட்டுமல்ல முக்கியம், பரிசுத்த சபையாய் மாற வேண்டும். நாம் ஜெபிக்கிறோம் என்பதல்ல முக்கியம், அந்த ஜெபம் தேவனுடைய சந்நிதியை எட்ட வேண்டும் என்பதே முக்கியம். யாக்கோபு 4:8 சொல்லுகிறது, தேவனிடத்தில் சேருங்கள், அப்பொழுது அவர் உங்களிடத்தில் சேருவார். இன்றைய அழைப்பு தெளிவாக இருக்கிறது. முழு இருதயத்தோடும் கர்த்தரிடம் நாம் திரும்ப வேண்டும். அப்பொழுது தேவனுடைய மகிமை நம் நடுவே வெளிப்படும் என்பதில் சந்தேகமே இல்லை. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கா? அப்ப இப்பவே மிஸ்டர் கால் கொடுங்க. பரிசு வெல்றது நீங்களாவும் இருக்கலாம். உண்மையுள்ள மனுஷன் பரிபூரண ஆசீர்வாதங்களை பெறுவான். நீதிமொழிகள் 28:20.